ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் டே. வி ஆர் இன் பெங்களூர். பெங்களூரில் நம்ம பட்ட பகலில் இன்றைக்கி ஆடு பிடிக்க வந்திருக்கோங்க. அதாவது பக்ரீத் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஆடு பிடிக்க வந்திருக்கோம். அதுக்கு பெங்களூருக்குன்னே ஒரு பாரம்பரியமான ஒரு இடத்துல எப்போவுமே அதாவது இந்த பக்ரீத் சீசனில் ஆடு விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் சுற்றி பாருங்கள், ஏகப்பட்ட ஆடு ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இங்கே என்னென்னலாம் ஆடுலாம் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குதுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ பெங்களூரில் உள்ள சாம்ராஜ்பேட்டில் உள்ள ஈத்கா கார்டனில் தாங்க இவ்வளோ ஷீப்பும் போட்டிருக்காங்க. இது எல்லாமே பக்ரீத்துக்கு குர்பான் கொடுக்குறதுக்கு தான் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் போட்டிருக்காங்க பாருங்கள். பாருங்கள், ஒன்று போல் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. நல்லா ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதாவது இது எல்லாமே கர்நாடகாவில் உள்ள ஷீப்புங்க. இது அந்தந்த வியாபாரிங்க அவங்க ஊர்லேருந்து கொண்டாந்து போட்டிருக்குறாங்க. ஸோ இந்த ஆடு பாருங்களேன், நல்லா சலங்கெல்லாம் கட்டி விட்டு கொம்பெல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 50,000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 65 கிலோ கறி இருக்குமாங்க. இங்கே இன்னொன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாம் மெயின் என்ன ஸ்பெஷல்னா வளர்ப்பாடு. அவங்களே வளர்த்து வைக்கிற ஆடு. ಯಾವ ಊರ್ಲಿಂದ ಬಂತಣ್ಣ ಇದು? ಯಾವ ಊರ್ಲಿಂದ ಬಂತು? கதக்லேருந்து வந்திருக்காங்க இந்த ஆடெல்லாம். இது இன்னுமே சம சைஸ். இது எத்தனை கிலோண்ணா? இது ಎಷ್ಟು கிலோ அது? அது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 70 kg ஆடுங்க. இங்கே ஃபுல்லாக பாருங்களேன், நல்லா சாப்பாடும் போட்டு அப்படியே வரிசையாக விட்ருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி மக்கள் எல்லாருமே இங்கே நெகோஷியேட் பண்ணி வாங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக வந்திருக்குறாங்க. சில ஆடுக்கெலாம் கொம்புலாம் பாருங்களேன். ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு டெம்பரரி செட்டப்னா கூட ஒன்று போல் வரிசையாக ஒவ்வொரு ரோவாக கம்படித்து அதில் ஆடை கெட்டி போட்டு வச்சுருக்காங்க. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வியாபாரிக்குள்ளது அந்த மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த ஆடு பார்த்திங்கன்னா குட்டாடு, ஷார்ட் சைஸ் பாருங்கள், கெட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. அதாவது இவ்வளோதான் ஹைட்டு மொத்தம். ஆனால் நல்லா வெயிட் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அப்படியே புஸ் புஸ்ன்னு இருக்குது. இந்த வெரைட்டி எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட ஆடுங்க ஒரே இடத்துல இந்த மாதிரி ஆடு அதுவும் பெங்களூர் சிட்டிக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆட்டு சந்தை, அதுவும் இந்த பக்ரீத் டைமில் அமைஞ்சிருக்குங்க. இது எல்லாத்துக்கும் பாருங்கள், அந்த கடலையோட தொளி இந்த மாதிரி நல்ல சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த ஆடு பாருங்கள், சரியான சைஸுங்க. இந்த ஆடு பாருங்கள், ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதில் நல்லா அந்த டால்மேஷனுக்கு இருக்க மாதிரி பிளாக்கில் ஒரு பிஸ்கட் கலரில் டாட்டு, அடுத்த ஃபேஸ்லாம் பாருங்கள், மூஞ்சி அங்கே திருப்பி வச்சுருக்கு. சரியான சைஸ் இந்த ஆடுங்க. ஸோ இந்த இடம் பெங்களூரில் உள்ள மக்களுக்கு ஆடு வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. எவ்வளோ ஆடு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள், தெரியுதா? சரியான ஆடு போட்டிருக்குறாங்க. ஸோ நம்மளும் இங்கே தான் ஒரு சூப்பரான ஆடை இன்றைக்கி வாங்கிட்டு போனோம். ஓகே. ஸோ இந்த ஆடு வெரைட்டி பீட்டலாங்க. சரியான சைஸ், ஒரு 1.5 வருஷம் தான் சொல்கிறாங்க. ஆனால் சரியான சைஸு, கிட்டத்தட்ட ஒரு 70,000-80,000 சொல்கிறாங்க. கறியும் ஒரு 75 கிலோ இருக்குமா. இங்கே பாருங்கள், ஃபுல் லென்த்து, சரியான லென்த்துங்க. ஆனால் 1.5 வயசு குட்டி தான், சொல்லப்போனால் 1.5 வயசுங்கிறது குட்டி தான். ஆனால் சரியான லென்த்து. பர்டிகுலராக காது பாருங்களேன், காது பார்த்திங்களா எவ்வளோ நீளமாக இருக்குது. சரியான சைஸுங்க. இந்த பாடி தான், அந்த ஃபுல் லென்த்து தாங்க செமையாக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி இதுக்கு பேர் பீட்டலாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரீடு, விரும்பி வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ப்ரீட்லாம் இந்த இடத்துல பார்க்க முடியுதுங்க. ஓகே, இங்கே ஒரு சூப்பரான ஆடு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், சரியான ஹைட்டு, பயங்கர ஹைட்டுங்க. அதோட அந்த ஹைட்டில் இந்த காது பாருங்கள், ஒரு மாதிரி பிங்கிஷ் ஒயிட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் மூஞ்சி நல்லா க்யூட்டாக தான் இருக்குதுங்க. இங்கெல்லாம் பாருங்கள், இந்த ஆடுக்கெலாம் கொம்புக்கே கோல்டன் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க.
இது என்ன ப்ரீடு? இது என்ன ப்ரீடு? ஜமுனாபுரி. ஆ, ஜமுனாபுரி. இதெல்லாம் என்ன ரேட் வரும்? 50. ஆனாயிட்டா இது அப்பாலாம் வந்து 7.5 லட்சமா 9 லட்சம் ரூபாய். ஓ, ஸோ தனுபாண்டு மகா இது. ஸோ இதை பாருங்கள், ஃபுல் லென்த்துங்க. இதுக்கு பேர், இந்த ப்ரீடு பேர் ஜமுனாபுரியா. அதை காது பாருங்களேன், காது பயங்கரமாக இருக்குது. ஆனால் பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது. சரியான லென்த்துங்க. கேமராவை பிடிக்குது இல்லை என்ன பிடுங்குது. ஆனால் கொம்பு சிறுசு தான், பட் காது வந்து பெருசாக இருக்குது. காதை ஒரு தடவை தொட்டலான்னு பார்த்தா தொட்டாச்சு. ஆனால் சரியான சைஸுங்க. லென்த்து தான் மேட்ரு. செம லென்த்துங்க. எஷ்ட் ஆகுதுண்ணா? 50,000 ஆகுதாண்ணா? சைஸ் பாருங்கள், சைஸ் தான் மேட்ரு. சூப்பராக இருக்குங்க. காது பார்த்தீங்களா எவ்வளோ லென்த்துன்ட்டு. ஒரு பெரிய இலை மாதிரி இருக்குது. அதோட நரம்புலாம் செமையாக தெரியுதுங்க. தொடர்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இது எல்லாம் வந்து நல்லா உள் பாதி வந்து ஷேவ் பண்ணி விட்ருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து கொம்புலாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் பாருங்களேன், இந்த முழு கருப்பாடு இந்த காட்டுற பாருங்க. இந்த ஆடை பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அது மாதிரி ஃபுல் பிளாக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதுவுமே வந்து நல்லா வெயிட் இருக்குங்க. பாடி செம்ம பாடி. இதெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக இந்த ப்ரீட் நேம் தெரியல, பட் வந்து சூப்பரான ஒரு ப்ரீடுங்க. அதாவது வந்து இந்த சைடு ஃபுல்லாக வரிசையாக இந்த ப்ரீடு தான் வச்சுருக்காங்க. பெரிய சைஸு, எப்படி பார்த்தாலுமே ஒரு 70 kg இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ப்ரீடு. ஹைட்டே அவ்வளோதான் இருக்குது. அது காலில் கூட பாருங்களேன் எவ்வளோ உள்ளே இருக்குது பாருங்கள். ஆனால் ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. இங்கேருந்து பாருங்கள், இந்த சந்தையோட சைஸ் பாருங்கள். ஃபுல் மார்க்கெட் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இதில் பார்க்கும்போது ஒரே ஃப்ரேமில் சின்னதாக வெள்ளையாக தெரிகிறது எல்லாமே வந்து ஆடு தாங்க. ஆடு, ஒவ்வொரு ஆட்டு பக்கத்துலேயும் அதோட கன்சர்ன் வியாபாரிகள் இருக்காங்க. பன்னூர். இந்த ப்ரீடு பேர் பார்த்திங்கன்னா வந்து பண்டூராங்க. கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு ஆடுமே வந்து 50,000 ரூபா சொல்கிறாங்க. கறியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 kg இருக்குமாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஃபுல்லில் வந்து நாட்டியாங்க. அதாவது அதுவே வந்து காட்டில் போய் நல்லா சாப்பிட்டு அப்படி ட்ரெயின் ஆனது. அந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் உள்ளது எல்லாமே வந்து ஃபாரம். ஸோ ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட வெயிட் எல்லாமே வந்து ஒரு 90 kg வரைக்கும் இருக்குமாங்க. சரியான சைஸு 90 kg வரைக்கும் இருக்குங்க. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 95,000. அது வந்து ஒரு 85,000 சொல்கிறாங்க. ஆனால் சைஸை பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு பயமும் இருக்குதுங்க. அங்கிட்டு பாருங்கள், அதே இதில் அந்த ஃபாரம் இதில் பாருங்கள், நல்ல கொம்பு வச்சு பார்க்குறதுக்கே ஒரு இதாக இருக்குதுங்க. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 80,000-90,000 ஆகுதுங்க. 80,000-90,000க்கு சரியான சைஸில் வச்சுருக்காங்க. இந்த இது பாருங்களேன், அந்த பண்டூர் அந்த சைடில் வெரைட்டிலே வந்து குட்டி அனிமா வந்து நெக்ஸ்ட் இயருக்கு இதெல்லாம் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். குட்டிலாம் வந்து செம க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், அது பார்க்குறதே பாருங்களேன், அது சவுண்டு கூட ஒன்றும் மாறலை. செம க்யூட்டாக இருக்குங்க. மெயினாக வந்து இந்த ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த ஃபர்ரு வந்து நிறையா இருக்கும்போது நமக்கு பார்த்தாலே க்யூட்டாக இருக்குது. ஒரு 6 குட்டி கிடக்குதுங்க. இந்த ஆடு பாருங்களேன், நல்ல ஒயிட்டு, ஆனால் சரியான சைஸுங்க. இங்கே உள்ள ஆடுலாம் வந்து இந்த மாதிரி சைஸ்லாம் வந்து எல்லாமே வந்து 60-65 kg இருக்குங்கிறாங்க. ஆனால் எல்லாமே வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. உட்காந்துருக்கும்போது பார்த்தா கூட அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வியாபாரிகள்லாம் வந்து வெளியூர்லேருந்து ஆட்டை இப்படி கொண்டாந்து சின்னதாக ஒரு ஷெட் அடித்து அதுக்குள்ளேயே வந்து படுத்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பியூர்லி வந்து ஒரு சீஸ்னல் பிஸ்னஸ்ங்க. இந்த ஆட்டுக்கும் ஒன்றும் ஆயிடக்கூடாது, அவங்களும் வந்து அதை பத்திரமா பார்த்துக்கணும், வியாபாரமும் நடக்கணும், அந்த மாதிரி ஒரு இது. சில ஆடுலாம் வந்து வெளியூர்லேருந்து இப்படி அவங்க வண்டியிலே வந்து கொண்டாந்து வண்டியோடைய பக்கத்துலேயே வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், இந்த வேனில் வந்து கொண்டிருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாமே வந்து பயங்கரமான சைஸு. ஸோ இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம், குர்பான் ஆடு வந்து இவ்வளோ பெருசாக வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஏதோ 1-2 இருக்கும், பட் வந்து இங்கே ஏகப்பட்ட இது. ஆனால் எல்லாமே ஒரு தரமான ப்ரீடாகவும் பெரிய பெரிய சைஸாகவும் இருக்குது. இந்த வண்டி ஃபுல்லாக கிடக்குது பாருங்கள், உள்ள தெரியுதா? கொஞ்சம் ஏதோ வெளியில் கட்டி போட்டிருக்காங்க. மக்கள் கேட்க வியாபாரிங்க ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துக்குறாங்க.
ஃபுல்லாக ஆடு, ஆட்டு தீவனம் இதுதான். இங்கே பாருங்கள், இந்த வேன் ஃபுல்லாகவே வந்து ஆடு தான். ஆடு வந்து சூப்பராக பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து கர்நாடகாவில் அமீன்காடு அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து 90 kg சைஸில் இருக்குதான். கிட்டத்தட்ட வந்து 60-65,000 சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து டேரெக்டாக வந்து அவங்க ஊர்லேருந்தே வந்து கொண்டு வச்சுருக்குறாங்கங்க. ஸோ இது பியூர்லி வந்து இந்த பக்ரீத் குர்பானிக்காண்டி, இந்த என்ன சொல்லலாம், பக்ரீத் பக்ரா அந்த இதுக்காண்டி உண்டான சேலுக்கு அவங்க ஊர்லேருந்து கொண்டு வச்சுருக்காங்க. சரியான சைஸுங்க. ஒரு பேச ನಾವು ಶಿಡ್ಲಘಟ್ಟ ಕಡೆಯಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ಇದು ಮರಿ ಹಬ್ಬದ ಪ್ರಯುಕ್ತವಾಗಿ ಮಾರಕ್ಕೆ ಬರ್ತೀವಿ. ವರ್ಷನೂ ಇಲ್ಲಿಗೆ ನಾವು ಹಬ್ಬಕ್ಕೆ ಬೆಂಗಳೂರಿಗೆ ತಗೊಂಬರ್ತೀವಿ. ಪ್ರತಿ ವರ್ಷನೂ ಬರ್ತೀವಿ. ಪ್ರತಿ ವರ್ಷ ಇದ ಒಂದು 7 ದಿವಸ 5 ದಿವಸ ಪಕ್ಕ ನಡೆಯುತ್ತೆ. ಹಬ್ಬಕ್ಕೆ ಹಬ್ಬಕ್ಕೋಸ್ಕರನೇ ಇದು ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಆಗಿ ಹಬ್ಬದ್ದು. ಇಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಸುಮಾರು ಜಾಸ್ತಿನೇ, ಒಂದು 1000 ಮೇಲೇನೆ ಇರುತ್ತೆ. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர சீரியஸாக நெகோஷியேட் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரீடு, ஒவ்வொரு மக்கள் வந்து பர்டிகுலராக அந்தந்த ப்ரீடு தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பயங்கரமாக நெகோஷியேட் பண்ணி தான் வாங்குறாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து மக்களும் வியாபாரிகளும் கொண்டு வரக்கூடிய ஆடுங்க இது. ನೀವು ಸೇಲ್ ಮಾಡ್ತೀರಾ? ಸೇಲ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಸರ್, ತೊಗೊಂಬಂದಿದ್ವಿ. 10 ಮರಿ ಥರ ಬ್ರೀಡ್ ಇದೆ, 100+ ಬರುವಂಥ ಬ್ರೀಡ್ ಇದೆ. 100ರಿಂದ ಒಳಗಡೆ ಬರುವಂಥ 100+ ಅಂದರೆ ಪ್ಯೂರ್ ಅಮೀನ್ಗಡಿ ಎಳಗ ಬರುತ್ತೆ ಸರ್. ಇದು ಹಿಂದೆ सारे से आउटलुक बात कर दी. अस्सलाम वालेकुम. वालेकुम सलाम. खैरियत दोस्तों? हाँ कैरेट भाई. मेरा नाम नवाज़. हमें यहाँ चामराजपेट में बकरे डाले थे. ओके. हमें हमारे भायामपुर मलवल्ली चटपंडन से ले गए थे. जो मोल को ले गए थे 26,500 ऐसा में बिका को. अल्लाह फजलो करम पूरा सेल कर डाले. 14 ले थे, 14 भी हो गए. उससे ऐसे कर को देखो चरा को बुलाए जरी और बता दूँ कैसा हमें तड़ाती हो. तो यहाँ पूरे भारी भारी बकरे ही है. एक मोल है पूरा को तुमने 35 वैसे जाता. பாருங்க எப்படி தூக்கிட்டாங்க பாருங்க, பயங்கரமாக தூக்கி அப்படியே உள்ளே வச்சுட்டாங்க. ऐसा है, எல்லாம் சேலான ஆடுங்க. सबको ईद मुबारक. ईद मुबारक भाई. ईद मुबारक. अल्लाह सबको अच्छा रखे. ठीक है. पूरे इंडिया जिंदाबाद. ஸோ இந்த வந்து டோட்டலாக ஒரு டெம்பரரி செட்டப் அப்படிங்கிறதுனால இந்த ஆடை கட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி கம்பு, ராடு இதெல்லாம் வந்து அப்பப்போ அடிச்சுக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து காலுக்கு கீழே ஃபுல்லாக ஆடுதாங்க. நமக்கே ஏதாவது மிதிச்சிருவோமோன்னு ஒரு பயம் இருக்குது. நல்லா சரியான சைஸு. இதெல்லாம் வந்து நார்மல் சைஸுங்க. இந்த ஆடெல்லாம் பார்க்குறக்கு ஒரு 25 கிலோ 30 கிலோ இருக்கும். 35,000 ரூபா சொல்கிறாங்கங்க. அதாவது அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து கேட்க சொல்கிறாங்க நம்மளை. எல்லாமே வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணி வாங்குறதுல தான் இருக்குது போல இங்கே. ஸோ ஆக்சுவலாக நேராக வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வீடியோ எடுக்க வந்த நேரத்தோட இப்போ வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து நல்லா ஒரு ப்ராப்பரான செம்மறி ஆடுகளுங்க. அதுவே வந்து சரியான ஹைட்டில் இருக்குது, நல்ல ஹைட்டு. இது பாருங்கள், ப்ராப்பரான வந்து வெள்ளாடு வச்சுருக்குறாங்க. இது வந்து ப்ராப்பரான நாட்டி ஆடு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 30,000 ரூபா அந்த ரேட்லாம் சொல்கிறாங்க. நல்ல சைஸுங்க. 35 கிலோ இருக்குமா. சைஸ் மட்டும் ஆனால் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா ஒரு வளர்ப்பாடு. அவங்க வளர்ப்பாடாக இருக்கிறதுனால தான் இப்போ வரைக்குமே நல்லா தீனி போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த ஹோல் ஏரியா பாருங்கள், அப்படியே மொத்தமாக கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. சூப்பராக இறக்கியிருக்காங்க பாருங்கள். அப்படியே கேப்பே இல்லாமல் ஆடு தீவனம் சாப்பிட்டுருக்கு. எல்லாம் வந்து கர்நாடகாவில் உள்ள அந்த வில்லேஜ் சைட்லேருந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ஆடு பாருங்களேன்,
விட்டா வந்து நம்ம கேமராக்குள்ளே வந்துடும் போல. அப்படி ஒரு மாதிரி மூஞ்சே வந்து வித்தியாசமாக இருக்குது, முறைச்சி பார்க்குதுங்க. சரியான சைஸு. ஆனால் வந்து ரொம்ப பெரிய பாடி இல்லை, பட் பாடி லென்த்து மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த ஆட்டுக்கு மெயின் பார்த்திங்கன்னா கொம்பு வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, காது வந்து வேறு லெவலில் இருக்குது. இங்கே இன்னொரு ஆடு கிடக்குது பாருங்கள், இதோட காதுமே அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ், அதாவது இவங்கெல்லாம் வந்து பக்ரீத்துக்கு வந்து குர்பானுக்கு ஆடு வாங்குறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வியாபாரம் நடக்குது. ஃபஸ்ட்டு அவங்க காட்டி ரேட்டெல்லாம் சொல்லி அப்புறம் நெகோஷியேட் பண்ணி எடுப்பாங்கங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஆடு கிட்ட வர அவ்வளோ பயமாக இருக்குங்க. சைஸு, அடுத்து கலரு, முடியெல்லாம் பாருங்களா, முன்னாடி வந்து இந்த சடை விழுந்த மாதிரி பாதி இது வந்து ஷேவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கொம்பு பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக் கலரில் வர அடித்து வச்சுருக்காங்க. சேட்டையை பார்த்தீங்களா, இந்தியன் ஃப்ளாக் கலரில் அடித்த கொம்பு. அடுத்து வந்து ஆனால் கொம்பு மூஞ்செல்லாம் பார்த்தாலே அவ்வளோ ரஃப்பாக இருக்குது. பர்டிகுலராக வந்து அது ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கி, ஆடிக்கிட்டே இருக்குது. இங்கிட்ட திரும்புறதுக்குள்ளே நம்ம வந்து நவுண்டரணுங்க. ஓகே விட்ருங்க. பாருங்க, இந்த ஆடெலாம் வந்து எஞ்சி நின்றுச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். இதுக்கும் வந்து காது எல்லாம் பெருசு, சரியான சைஸுங்க. இங்கே ஒரு ஆட்டுக்கு மாலையெல்லாம் போட்டு விட்ருக்காங்க. சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காரசாரமான நெகோசியேஷனாக இருக்குங்க. ஒரு சில வியாபாரிங்க நல்லா வந்து மரத்துக்கடியில் இடத்த பிடிச்சி அவங்களும் நிழலில் இருந்து ஆட்டியும் நல்லா நிழலில் வச்சுருக்குறாங்க. எவ்வளோ வியாபாரிங்க, எவ்வளோ ப்ரீட்ஸு, எவ்வளோ வெரைட்டிஸு. ஆடு ரெண்டு இது எவ்வளோ வந்து தரமாக இருக்குது. இந்த மாதிரி ஆடெல்லாம் வந்து இங்கேருந்து வீட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா கூட அதுக்கே வந்து தனியாக வண்டி பிடிக்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சரியான சைஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா பெங்களூர் சாம்ராஜ்பேட்டில் உள்ள ஈத்கா. ஸோ இங்கே தான் வந்து பக்ரீத் அன்னைக்கு தொழுகை நடக்கும். அதுக்குள்ளே அது வியாபாரம்லாம் முடிஞ்சு இந்த இடம் வந்து சூப்பராகிடும். இங்கே தான் வந்து ஹோல்சேலாக மொத்தமாக கர்நாடகாவில் உள்ள சூப்பரான ப்ரீடுகள் வந்து அந்தந்த வியாபாரிகளே டைரெக்டாக கொண்டு வந்து இங்கே வந்து இவ்வளோ ஒரு மாசாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பக்ரீத் குர்பான் வாங்குறதுக்கு, அதாவது குர்பானி உங்களோட ஆடு வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ரீடு, வளர்ப்பு ஆடு. அதுதான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்த்த விஷயங்க இங்கே. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து கூட்டி தான் ரேட்டை சொல்கிறாங்கங்கிறது தெரியுது. ஏன்னா அவங்களே வந்து நீங்கள் வந்து ரேட்டை பார்கெயின் பண்ணி கேளுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்கங்க. ஸோ நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அது மொத்தமாக, அதாவது ஒரு ஆடுலாம் வாங்கக்கூடாது, 4-5 ஆடு நீங்கள் மொத்தமாக ஃபேமிலியாக சேர்ந்தோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தோ வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து இது சூப்பர் ஸ்பாட்டுங்க. நல்ல ஆடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்குது. சரியான வியாபாரங்க. அப்படியே வந்து ஹைலி நெகோஷியேட்டட் பிளேஸாக இருக்குது. அப்படி ஒரு வியாபாரம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ வியாபாரம் நல்லா சூடு பிடிச்சி பயங்கரமாக போயிட்டுருக்குதுங்க. எல்லோரும் வந்து வழக்கமாக இங்கே வந்து வாங்குவாங்க போல், சூப்பராக வாங்கிட்டுருக்குறாங்க. ஏகப்பட்ட ஆடுங்க, ஆட்டுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. இவ்வளோ ஆடும் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சேல் ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து மக்கள் வரவும் போகவும் வண்டியில் ஏற்றிட்டு போகவும் அந்த மாதிரி தான் இங்கே வந்து சேல்ஸ் போயிட்டுருங்க. இந்த இடம் வந்து பெங்களூரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பாருங்கள். வருஷம் பல வருஷங்களாக இங்கே வந்து நடக்குதான். ஸோ நம்ம வந்து இந்த டீட்டெயிலை உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி காலையிலே கிளம்பி வந்து இந்த ஆட்டு சந்தையை கவர் பண்ணிட்டோம். இது பியூர்லி மிச்ச நாள் இந்த ஆட்டு சந்தை கிடையாது, வருஷத்தில் இந்த ஒரு வாரம் மட்டும்தான், பக்ரீத் குர்பானுக்கு மட்டும்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூட சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.